கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிறேன். இயேசுப்பா நல்லவர், பெரியவர். இந்த மாதம் முழுவதும் நாம் கர்த்தருடைய பிறப்பை, இயேசுப்பாவுடைய பிறப்பின் ரகசியத்தை நாம் தியானித்து வந்தோம். இன்றைக்கு டிசம்பர் மாதம் முடிவடைகிறது. 2024 வருஷமே முடிவடைகிறது. நாளைக்கு நாம் ஒரு புதிய நாளை பார்க்க போகிறோம், புது வருஷத்தை பார்க்க போகிறோம். இந்த நாளிலும் பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் எல்லாருக்கும் நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வசனம் யோவான் சுவிசேஷம் 2 அதிகாரம் 11வது வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இந்த பூமியிலே ஆண்டவர் வந்த நோக்கத்தில் ஒரு நோக்கம், தம்முடைய மகிமையை, தம்முடைய வல்லமையை, தம்முடைய அற்புத செயலை வெளிப்படுத்துவதற்காக. இங்கே எப்படி தன்னுடைய மகிமை வெளிப்படுத்தினார்? கானா ஊரில் ஒரு திருமண வீட்டில் திராட்சரசம் குறைப்பட்டது. இப்போ எங்கும் போய் திராட்சரசம் வாங்க முடியாது, எல்லாருக்கும் கொடுத்தாகணும். நிறைய மக்கள் வந்துட்டாங்க போல இருக்குது. எல்லாருக்கும் திராட்சரசம் கொடுக்கலன்னா ஊரெலாம் போய் தூட்டுவாங்க. என்ன பெருசாக திருமணம் நடத்திட்டா, எல்லாரையும் கூப்பிட்டுருக்கிறான் பத்திரிகை வச்சு, ஆனால் வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க தெரியாதா, இவெல்லாம் பெருசாக கல்யாணம் எதுக்கு நடத்தினா அப்படின்னு வாழ்நாள் முழுசாக திட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு அவப்பேர் அது, அது ஒரு கெட்ட பேர். ஆனால் ஆண்டவரை பாருங்கள், அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? தண்ணியை திராட்சரசமாக மாற்றுறாரு. வெறும் தண்ணி, கற்சாடியில் தண்ணி நிரப்ப சொன்னார், பரிமாற சொன்னார். அது ருசியுள்ள திராட்சரசமாக மாறிச்சுது. புரியுதா? மகிமை, அற்புத செயல். அது தேவனால் எல்லாம் செய்ய முடியுங்கிறத காண்பிக்கிறாரு. இனி உங்களோடு தான் பேசிகிட்டு இருக்காரு. ஏசப்பா எதுக்கு இந்த பூமியில் வந்தார்? எதுக்கு மனுஷகுமாரனா வந்தார்? எதற்கு இன்றைக்கு மரித்து உயிர்த்தெழுந்து ஜீவித்து கொண்டிருக்கிறாரு? உங்கள் வாழ்க்கையில் தேவைப்படுகிற அற்புதத்துக்கு மகிமையை வெளிப்படுத்த. சரியா? வெறும் தண்ணீர் திராட்சரசம் ஆனதை போல் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும், குறைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் அவரால் நிறைவாக்க முடியும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கி விசுவாசிங்க. என் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆண்டவரால் முடிவை கொண்டு வர முடியும், நன்மை செய்ய முடியும், அதிசயம் நடக்கும். நம்புங்க. இன்றைக்கி இருக்கிறத பார்க்க வேண்டாம். திக்கிட்ட பிள்ளைகளுக்கு அவர் தகப்பன். எந்த மனுஷனையும் உயர்த்த முடியும். சரியா? யாரையும் அவரால் உயர்த்த முடியும். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். கானா ஒரு திருமண வீட்டில் நீர் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினீர். தண்ணீர் திராட்சரசமாய் உம்முடைய மகிமையினால் ஆண்டவரே மாறினது. நீர் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த இந்த பூமியில் மனுஷகுமாரனாய் வந்தீர். ஆண்டவர், யாரெல்லாம் கஷ்டத்திலே, நெருக்கத்திலே, கவலையிலே, கண்ணீரிலே, தேவைகள் நடுவிலே, தரித்திரத்தில் இருக்கிறாங்களோ, உங்கள் குடும்பத்தில் உம்முடைய மகிமையினால் அற்புதத்தை செய்யுங்க. அற்புதத்தை செய்து உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துங்க. நான் என்னுடைய மகிமையை வெளிப்படுத்த அந்த பூமியில் வந்தேங்கிறத நிரூபிங்கப்பா. நிரூபிச்சிருங்க. அற்புதத்தை செய்திருங்கப்பா. நீங்கள் அப்படி செய்து விட்டே நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.